ஹலோ கைஸ், இன்னைக்கு உஷியோ அண்ட் டோரா எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே உஷியோ நாக்கமுரா எல்லாருமே பீச்சுக்கு வந்திருக்காங்களா. அதுக்கு காரணமும் நம்ம நாக்கமுரா தான். நாக்கமுராவோட தாத்தா பீச்சில் ஒரு ஸ்டோரியை ரன் பண்ணுறாரு. அதனால தான் நம்ம ட்ரிப்புக்கும் வந்திருக்கோம். தேங்க்ஸ் சொல்லணும்னா நீ எனக்கு தான் பண்ணணும். அப்படி இவ பெருமை பீத்திக்க அங்கே நம்ம ஹீரோவும் திரும்பவும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த சைடு போரிக்கவும் இந்த உலகத்துல ஒரே ஒரு விஷயம் மாறலனா அது இந்த கடல் தான். இன்னமும் மாறாம அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரி அந்த பொடி பையனும் ஸ்பியரோட தான் எல்லா எத்துக்கும் வரான். சரி இப்போதைக்கு அதெல்லாம் வந்துட்டு இங்க ஜாலியா இருக்க வேண்டியதான். இதனால அது ஒரு பக்கத்துக்கு ஓடி போயிட்டு இந்த சைடு நம்ம டோராவை ஆளக்கானமா. சோ அதை பத்தி அவன் யோசிப்பான். அங்க இன்னொரு பையனும் அங்க மண்ணெல்லாம் தூக்கி நம்ம ஹீரோவோட பொருள் மேல போட நம்ம உஷியோக்கு ரொம்ப கோவமாவுது. அடி பொடி பையில நீ என்ன காரியம் பண்ண இருக்க உனக்கு தெரியுதா? அடி போதும்டா, அவன் வந்து சும்மா பிராங்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கலாம். அவன் பாவம், அவனை வந்து விட்டுரு. என்ன நீ வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணக்கூடாது, உனக்கு புரியுதா? அவளைக்கும் கண்டுக்காம மூஞ்சில தனி அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிளவிலாம் இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிடறான். நாக்கமுரா அவளைக்கும் ரியாக்ட் பண்ணல. ஏன்னா நம்ம ஹீரோவே அந்த மாதிரி தான் பண்ணுவான். இனிமே ஆயா கிளவின்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருப்பான். அதனால இதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. ஆனா நீ ஒத்துக்கிற ஆயா கிளவின்னு நல்லா மண்டையிலே ஒரு போடு போட்டு போறா. இதுக்கப்புறம் தான் அந்த தட்சுயா அந்த பையனை பத்தி தாத்தா கிட்ட கேட்குமோ தெரியுது. என்னன்னா ரீசெண்டா அந்த பையன் இப்பதான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட அம்மாவை இழந்தான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிற அளவுக்கும் யாருமே இல்ல. இதனாலே என்னவோ தெரியல, வரவங்க போறவங்க எல்லாருக்கிட்டையும் அவன் வம்பிலப்பான். இந்த சைடு டோராவை காட்டுறாங்க. அது செம்ம வேகமா போகுமா. ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி அதுக்கு சென்ஸ் ஆகுது. மரியாதையா வெளியில வாங்க. யார் அது? அப்புறம் தான் அங்க ஒரு ஸ்பிரிட்டே வருது. இதோட பேரு யுமிசாட்டோ. இங்க தான் பல வருஷமா இருக்கிறேன். இங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் யோகை எல்லாத்தையுமே நான் தான் கண்ட்ரோலே பண்ணிருக்கேன். ஆனா இப்போ ஒரு பெரிய பிரச்சனை போயின்னு இருக்கு. அது உங்களால ஒண்டிதான் சால்வ் பண்ண முடியும். ஆனா ரீசெண்டா ஒரு அயக்காஷி இங்க வந்தது. ஒரு சைஸ் அது பல மடங்கு ரொம்ப பெருசு. என்னதான் ஒரு யோகாயா இருந்தாலும் அது வந்து தொடர்ந்து யோகாய் மனுஷங்க எல்லாரையுமே அது கொல்ல ஆரம்பிக்குது. எல்லாரையுமே கொண்டு அதோட பவரை இன்னமும் ஏத்திக்கினே இருக்கு. அதனால நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு அதை கொன்றுங்க. இந்த சைடு அந்த பையன் பண்ண வேலையால நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா ஒருத்தவங்க பேக்ல மண்ணா வீசினே இருக்கான். அங்க இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு கடுப்பாவுதா. இதனால உஷியோ பயங்கரமா அடிச்சிடறான். நீ வந்து அப்படிலாம் ஏன்டா பண்ற? ஒரு சின்ன பையன் அவன் லோன்லியா இருக்கனால தான் இப்படி பண்றான். இல்ல எனக்கு நல்லாவே புரியுது அவன் எதுக்காக இப்படி பண்றான்னு. நம்ம ஹீரோவும் இப்படிதான். சின்ன வயசுலயே அவனுக்கு அம்மா இல்ல. அதுக்குள்ள அந்த சின்ன பையன் அங்க இருந்து ஓடி போயிடறானா. சைடு டோராவும் யோகாயும் ஒரு எத்துக்கு வந்து இடத்துல அது திடீர்னு வர அதோட சைஸ் பல மடங்கு ரொம்ப பெருசா இருக்கு. சரி அவனும் வேற ஒரு கும்பல் கிட்ட மாட்டிக்கிறான். அந்த கும்பலும் இந்த பசங்களையும் வெடிச்சிருப்பால. அவன் கையில ஒரு பொம்மை இருக்கும். அதை அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. நீங்க அந்த பொம்மையை கொடுங்க, அது வந்து என்னோட பொம்மை. அதை கண்டுக்காம அவங்க உடைச்சிடறாங்க. அங்க நாக்கமுராவும் பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிடறான். அசிங்கமால ஒரு சின்ன பையன் கிட்ட இப்படி வம்பிழுக்கிறீங்க, உங்களை நான் வந்து விட போதில்ல. அங்க எல்லாருமே தாக்க வராங்களா, எல்லாருமே ஒரு வழி ஆக்கிறா. இதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரிய வந்து இந்த பொம்மையை கொடுத்தது இந்த சின்ன பையனோட அம்மா தான். அப்பத்துல இருந்து இவங்க அம்மாவோட ஞாபகமா இந்த ஒரே ஒரு விஷயம் தான் இவனுக்கு இருந்திருக்கு. நீ வந்து கவலைப்படாத, அதை என்னால மேஜிக்குள்ளேயே ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த சைடு அங்க டோராவும் அந்த பெரிய யோகையா பயங்கரமா தாக்குது. எதுவுமே வேலைக்கு ஆகலையா. ஒரு கட்டத்துல அதை அப்படியே முழுங்க ஆரம்பிக்க அங்க ஜஸ்ட் மிஸ்ல ஒரு காப்பாத்துறாரு. சீக்கிரம் இதை ஒரு வாய்ப்பா வச்சு வெளியில வாங்க. இல்ல என்னால முடியல, ஏன்னா இது ரொம்ப வலுவலுப்பா இருக்கு. என்னோட நகத்தால இதை பிடிச்சு வெளியில வர முடியல. ஆனா இதே மாதிரி போச்சுன்னா உங்களோட நிலைமை இப்ப எனக்கு வேற வழியில. அந்த சின்ன பையனை நான் கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஏய் நீ என்ன பண்ணு, பீச் பக்கம் போ. அங்க ஒரு பையன் இருப்பான், அவனை ஹெல்ப்புக்கு நீ வரவை. என்னது ஒரு ஹியூமனை நான் வர வைக்கணுமா? அவன் பாக்குறதுக்கு முட்டாள் மாதிரி இருப்பான். இருந்தாலும் அவன் கிட்ட பீஸ்ட் ஸ்பியர் வந்திருக்கு. சோ தயவு செஞ்சு அவனை வர வைங்க. அவன் எப்பயுமே என்ன டோரான்னு சொல்லுவான். டோரா வந்து ஆபத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுங்க, அவன் வந்துருவான். சைடு உடஞ்ச பொண்ணு டாயாவை ஃபிக்ஸ் பண்றா. இதனால அந்த சின்ன பையனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். சின்ன பையனும் ஒரு இடத்துக்கு வர சொல்றான். அந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வாங்க. இந்த இடம் வந்து இப்பதான் ரீசெண்டா கிரியேட் ஆச்சு. இவங்க சொல்லும் போதே அங்க அந்த பெரிய மாஸ்டர் வந்து இவங்கள முழுங்கிட்டு. ஆனா நம்ம ஹீரோ பார்த்தா இதெல்லாம் தெரியாம இருப்பானா. அப்போ ஒரு வாய்ஸ் வருது, உஷியோ உன்னதான் உஷியோ. உங்க உஷியோக்கு வாய்ஸ் கேட்டோன்னே தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனைன்னு. அங்க ஓடி போய் பாப்பானா. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு விஷயமே புரியுது. இந்த மாதிரி டோராவும் அந்த ஜெயிண்டான அந்த மாஸ்டருக்குள்ள மாட்டிக்கிச்சு. அதே மாதிரி மைக்கோ வேற ஓடி வரும்போதே சொல்றா, நம்ம நாக்கமுராக்கு ஒரு பிரச்சனை, நம்ம போய் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். வீட்டுக்கு வராங்களா, வீட்டுல கால் வழியாவ பேசுறா. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கே புரியுது இப்போ ஒரு ஜெயிண்டான சர்பனோட வயிற்றுக்குள்ளதான் அவங்க இருக்காங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, நீங்க சேஃபா அப்படியே இருங்க, நான் கூடிய சீக்கிரத்துல அங்க வந்துடுறேன். இந்த சைடு அந்த சின்ன பையனுக்கும் ஒரு மாதிரி பயமா இருக்கு. நான் அம்மா கிட்ட போகணும், வந்து பயப்படாத, இந்த மாதிரி டைம்ல நான் இருக்கல உன் கூட. ஆனா அக்கா இந்த மாதிரி உங்களுக்கு பயமா இல்லையா? இல்ல எனக்கு பயமா இருக்கு, இருந்தாலும் நான் உன் கூட இருக்கேன், அப்புறம் என்ன பயம்? இதுக்குள்ள ஏகப்பட்ட சின்ன சின்ன யோகைஸ் அங்க தாக்க வரமா. அங்க டோராவும் இதை பாக்குது. அட இது அதே பொண்ணாச்சு, நம்ம உஷியோ கூட தினமும் இவள நான் பாப்பேன். ஆனா இவ இங்க எப்படி மாட்டிக்கினா? அந்த மாஸ்டரும் அப்படியே தாக்கலான்னு வந்து ஜஸ்ட் மிஸ்ல டோராவும் அங்க காப்பாத்தி விட்டு சைடு உஷியோவும் அங்க பயங்கரமா தாக்குறான். ஆனா
ஆனா அதோட ஸ்கின் ஒரு மாதிரி வலுவலுப்பா இருக்கறனால அதை எதுவுமே பண்ண முடியல. எவ்வளவோ குத்தி பாக்குறான், அது கீச்சம் பாக்குறான், இருந்தாலும் எதுவுமே ஆகல. ஒரு கட்டத்துல எதுவுமே ஆகலன்னு தெரிஞ்சோடனே வாய்க்குள்ள அப்படியே போயிடறான். சைடு அங்க டோராவை பார்த்து அவ பயப்படுறா. அங்க டோராவும் கேக்குது, ஆமா உஷியோ என்ன வரானா? உஷியோன்னு கேட்கும் போதுதான் அங்க உஷியோட ஸ்டோரிய பத்தியே அவ சொல்றான். உஷியோ இருக்கால, சின்ன வயசுல ஒரு மாதிரி ரொம்ப வயலண்டா இருந்தவன் தான். உஷியோட அம்மாவை பத்தி ஏதாச்சும் தப்பா பேசிட்டா அவ்வளவுதான், ரொம்ப அவன் கோவம் ஆயிடுவான். அதுக்காக சண்டையே போட ஆரம்பிச்சிருவான். அப்பா ரொம்ப பிஸியான ஆளு, அதனால உஷியோ எப்பயுமே என் கூட தான் இருப்பான். ஆனா ஒரு நாள் எங்க அப்பாவும் அவனும் எங்கேயோ போனாங்க, ரொம்ப நேரத்துக்கு அவங்க வரல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் உம்மன் தான். அதுக்கப்புறம் அவளைக்கும் அவன் மத்தவங்க கூட சண்டை இடுறதும் இல்ல, அதையும் அவன் நித்திட்டான். டைம்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. நானும் அப்பா கிட்ட கேட்டேன், இதெல்லாம் ஒரு சொல்லல என்ன விஷயம்னு. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் அந்த டைம்ல புரிஞ்சுது, ஏதோ நம்ம விஷயம் லைட்டா க்ரோ அப் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்படி இவங்க பேசும்போதே அந்த இடம்லாம் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஒரு வாய்ஸும் கேக்குது, எனக்கு என்னமோ பசி எடுக்குது, பசி, அதனால நான் உங்களை சாப்பிட போறேன். இந்த இடத்துல ஒரு ஓட்டையும் கிரியேட் ஆகுது. அந்த இடத்துல தான் அந்த ஐகாஷியோட ட்ரூவான ஃபார்மும் இருக்கு. அது அப்படி இழுக்குதா, டோரா அங்க பூச்சி வச்சுக்குது. டோராவோட எனர்ஜியும் அது கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்க கட்டத்துல டோரா அப்படியே விட போயிருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ காப்பாத்துறான். நாக்கமுரா அங்க கடைசியில விடுற மாதிரி இருப்பாளா. இதனால அந்த சின்ன பையன் கிட்ட அவன் சொல்றான், டக்ஸுயா நாக்கமுராவை நீ தான் காப்பாத்தணும். இல்ல என்னால எப்படி பண்ண முடியும், நான் ஒரு சின்ன பையன், என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஒரு முட்டாள் மாதிரி பண்ணாத, எனக்கு உன்னோட வழி தெரியும். ஆனா உன்னமா தான் என்னோட அம்மாவை சின்ன வயசுலயே நான் இழந்துட்டேன். அதுக்கப்புறம் உத்தரவழியா எனக்கு தெரிய வந்தது, இந்த மாதிரி நான் இப்போ என்னென்ன விஷயங்களை பண்றனோ இது எல்லாத்தையுமே என்னோட அம்மாவும் கண்டிப்பா பார்த்துன்னு இருப்பாங்க. சோ அதனால நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால போ டக்ஸுயா, உன்னோட அம்மாவும் கண்டிப்பா பார்த்துன்னு இருப்பாங்க. நீ தான் காட்டணும் டக்ஸுயா, உன்னோட அம்மாக்கு உன்னாலே நீ என்ன பண்ண முடியும்னு. கேட்டோனே அங்க போய் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றான். அதே மாதிரி காப்பாத்த நம்ம ஹீரோட கை ஸ்லிப் ஆயிடுமா. ஜஸ்ட் மிஸ்ல அந்த துணியை பிடிக்கிறான். ஆனா துணியும் மிஸ் ஆயிட அந்த ஸ்பியர் ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கிற அந்த யோகாயா அப்படியே கொள்ளுது. ஒரு வாய்ப்பா வச்சு டோராவும் ஒட்டுமொத்த யோகாயும் கொன்னுது. அதோட கதையும் அங்கேயே முடிய ஏகப்பட்ட சோல்ஸ் அப்படியே வானத்துல மிதக்குது. அதுக்கு காரணம் இந்த யோகாய் தான். இதுதான் எல்லாரையுமே கொண்டு இருக்கு. சில யார் யாரு மாட்டி இருக்காங்களோ எல்லாருமே இறந்து ஒரு யோகாயா மாறி இருக்காங்க. எல்லாருமே இறந்து போன சோல்ஸ் தான். நீ பண்ண காரியம் அது உண்மையிலேயே நல்ல காரியம், உனக்கு நான் நன்றி சொல்லணும். நீ அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திட்டு தெரியுமா. நீ என்ன அழுவுறியா? இல்ல அப்படி இல்ல. ஆனா டோரா ரொம்ப நன்றி நீ அப்படி பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா இன்னமும் நாக்கமுராக்கு தெரியல, நான் சில விஷயத்த அவன் வந்துட்டா. அதே மாதிரி நான் எப்படி இங்க வந்தேன், எழுந்து பார்க்கும் போது உன்னை நான் பார்த்தேன், இந்த மாஸ்டர் அதையும் நான் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா யாரையுமே காணோம். ஜெயிண்டான சர்ப்பனால நான் முழுங்கப்பட்டேன். எப்படி நான் வெளியில வந்தேன்? ஜெயிண்டான சர்ப்பன்லாம் அவ்வளவு பெருசா இருக்க வாய்ப்பு இருக்கா என்ன? எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் உன்னை காப்பாத்தல. இந்த சின்ன பையன் டக்ஸு அவன் ஓடி வருவானா? இவன் வேணா உன்னை காப்பாத்திருக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நன்றினா, உன்னால நான் ஏகப்பட்ட விஷயங்களை கத்துக்கினேன். அதே மாதிரி இந்த பொருளை நீங்க வச்சுக்கிறீங்களா? அட என்ன சொல்ற, உங்க அம்மா கொடுத்த ஒரு விஷயத்துல இதுவும் ஒண்ணு, இத நான் வச்சுக்கணுமா? அம்மா ஓகே தான், ஏன்னா நீங்க தானே சொன்னீங்க இந்த மாதிரி அம்மா உங்களை கண்டிப்பா பாப்பாங்கன்னு. அதனால எனக்கு கவலை இல்ல, ஏன்னா என்னோட அம்மா இப்பவும் என்ன பார்த்து தான் இருக்காங்க. ரொம்ப ஒரு டாய் தான், அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. ஹீரோவும் போகும்போதே, ஹே டக்ஸுயா நீ உண்மையிலே ஆசம் தான், இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம வீடியோக்கு எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.